ஹலோ காய்ஸ், இந்த சீசன் தான் பாத்தீங்கன்னா இந்த மாக்கிங் அப்படின்ற வார்த்தையை ரொம்பவும் அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க. மாக்கிங், ப்ரோவோக்கிங், மேனிபுலேட்டிங் இந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அருண் அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து அதிகமா மாக்கிங் பண்ணவர் அவர் தான். சௌந்தர்யா மாக்கிங் பண்ணா இவர் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மாக்கிங் பண்ற சொல்லுவாரு. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு மாக்கிங் பண்ணுவாரு. ஆனா இவர் யாரும் மாக்கிங் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா இவருக்கு பிடிக்காது. சரிங்களா? இவருக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாலே இவருக்கு பிடிக்காது. எனக்கு நீங்க மாக்கிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேனிபுலேட் பண்றீங்க, என்ன ப்ரோவோக் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ பாத்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்திருக்கு காய்ஸ். அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அருண் அவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா 2 கிச்சன் டீம் அண்ட் கிளீனிங் டீம் வந்து பிரிச்சுட்டு இருக்கும் போது தீபக்கோட ஒரு சண்டை போட்டிருப்பாரு. சரிங்களா? அதாவது கிச்சன் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஹெல்ப்ஃபுல் கிடையாது, ஆனா கிளீனிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து இல்ல கிளீனிங்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்தோட கேப்டன்ஷிப் வந்து ஒரு 3 முட்டை இருக்கும். அதுல 3 முட்டையில ஒரு முட்டை எடுத்துருவாங்க தர்ஷிகா. சரிங்களா? 3 முட்டை எடுத்துனா ஒரு கேப்டன்ஷிப்பை பறிக்கப்படும். தர்ஷிகா ஒரு முட்டை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா ரஞ்சித் சும்மாவை நிக்கிறாரு, அவர் கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு. சோ அதுக்கப்புறம் என்ன நடந்து பாத்தீங்கன்னா அருண் வந்து சொல்லியிருப்பாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அருண் தான், அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ இந்த முட்டை எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வகையில காரணம் அருண் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா இவர் என்ன டென்ஷன் ஆயிட்டு என்ன வந்து மாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுல வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இவர் வந்து யாரை பிளேம் பண்ணுவார்னா ரயனை பிளேம் பண்ணுவாரு. இவருக்கு வந்து எதுவும் புரியல, இவருக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்றீங்களே, அது மாக்கிங் இல்லையா, கிளாஸ் எடுன்றது மாக்கிங் இல்லையா அப்படின்னு வர ரயனு அதெல்லாம் மாக்கிங்ல வராது, நாங்க சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம், கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கோம், இதுல எப்படி மாக்கிங் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மேனிபுலேட்டிவ் சொன்னீங்களே அது மாக்கிங்ல வருமா அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா முத்து வந்துருவாங்க, மஞ்சரி எல்லாரும் வந்துருவாங்க. என்னதான் உங்க பிரச்சனை, சும்மா மாக்கிங் சொல்லிட்டு இருக்க, நீ மட்டும் பேசுவ இஷ்டத்துக்கு, அது வந்து நாங்க மாக்கிங் சொல்ல மாட்டோம். சௌந்தர்யா நீ என்னெல்லாம் சொல்லியிருக்க, சௌந்தர்யா உங்களாம் பண்ணுவா பாத்தீங்களா, அது மாக்கிங்ல வரும். நீ பேசினா வந்து பாத்தீங்கன்னா மத்த நாங்க பேசல வந்து மாக்கிங் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியா அப்படின்னு கிழிப்பாங்க. இப்ப அருண் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா மூக்கம் நடிக்கிறாரு, மஞ்சளை போட்டு தாக்குறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஜெயில் அனுப்புங்க அப்படின்றாரு அந்த டீமன்ஸ் அண்ட் ஏஞ்சல் ஸ்டார்ஸ்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லாரும் மாக் பண்றாங்கன்றாரு. ஸோ அவர்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து சீன்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதான் நான் நினைக்கிறேன். he wants to create a content, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அமைதி இல்லாம ஏதாவது பேசிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தா ஏதோ பண்றான்டா, ஏதோ கண்டென்ட் கொடுக்குறான்டா அப்படின்ற மைண்ட்ல வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அருண் உங்களுக்கு ஒன்றும் டைம் இருக்கு, உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் சத்யா, தர்ஷிகா, ரஞ்சித் இவங்களாம் அனுப்பிச்சுட்டு தான் உங்களை அனுப்புவாங்க. டோன்ட் வரி, இன்னொரு 2-3 வீக்ஸ் நீங்க இருப்பீங்க. அதுக்குள்ள வந்து ஒரே இவ்வளவு ரேஞ்ச் எடுத்துட்டு போறீங்க. பட் என்னன்னா சௌந்தர்யா அப்கோர்ஸ் ஒரு டைம் நல்லா மாக் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு விஜய் சேதுபதி செம்மையா காட்டுன்னு காட்டிட்டாரு இந்த வீக்கெண்ட். சரிங்களா? அப்புறமா அருண் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இவரும் வந்து ரியாவையும் மத்தவங்களையும் மாக்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் முத்துமே வந்து பாபா அப்படின்னு மாக் பண்ணுவாரு. அப்புறம் டபுக் டப்பாலாம் மாக் பண்ணவரு அருண் தான். இவர் வந்து எல்லாரும் மாக் பண்ணிட்டு இவரை வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க என்ன எதிர்த்து பேசுறீங்க, என்ன மாக் பண்றீங்களா அப்படின்றாரு. இது ஒரு எனக்கு மாக்கிங்கான அர்த்தம் இவருக்கு புரியலையா இல்ல என்னன்னு தெரியல. சோ இதுதான் வந்து ப்ரோமோ 3ல வந்திருக்கு. அவரை பாத்தீங்கன்னா ரவுண்டு கட்டினாங்க அருணை. ராயன் வந்து அட்வைஸ் பண்றான், யோ நயா நீ நான் பேசத்தெல்லாம் மாக்கிங்ன்றா, இதெல்லாம் மாக்கிங்களா ராஜன், ராயனு, முத்து, மஞ்சரி மொத்த பேரும் அருண் ரவுண்டு கட்டிட்டு ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அருண் பாத்தீங்கன்னா பேச்சே இல்ல, வாயை மூடிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி லைவ்ல முடிஞ்சது. இப்ப அதே வந்து ப்ரோமோ 3 விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வாய் விட்டு மாட்டிக்கினாரு. ஸோ இதுதான் வந்து நடக்குது. அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அவரோட பேசினா தெளிவா பேசணும், இல்ல பேசக்கூடாது. ஓகே, ஸோ ப்ரோமோ 3 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வர லைவ்ஸும் அண்ட் ப்ரோமோ 4 வேற ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே நம்ம சேனல் ராஜா ஹரி வெங்கட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து செய்யறோம். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்.